ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 5th ஜனவரி 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் அதானி போர்ட்ஸ், டிசிஎஸ், எல்என்டி இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. யூபிஎல், பிரிட்டானியா, நெஸ்லே இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி க்ளோஸ் ஆச்சுது, கிஃப்ட் நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆச்சுது, யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது, கிரிப்டோ எதுக்காக விழுந்துச்சு, க்ரூடு கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 52 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 178 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன ரெக்கவரி மாதிரி தான் இருந்துச்சு. விழுந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது ஒரு 2 நாளாக. இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை சந்தித்த மாதிரி தான் இருக்குது 21,700. ஸோ அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மூவ் ஆகுது. அதுக்கு மேலே போகிறப்பெல்லாம் செல் ஆஃப் தான் பயங்கரமாக நடக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா அதானி போர்ட்ஸ் வந்து ஒரு 31 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ஜனவரி 8 அன்றைக்கி வந்து ஒரு 500 கோடி ரூபாய்க்கு வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ண வரதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அதானி போர்ட்ஸ் வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. ஏன்னா இந்த ஹிண்டன்பர்க்கு ரிப்போர்ட்டுக்கு எதிரான கேஸில் வந்து இவங்களுக்கு ஆதரவாக வந்த நியூஸ் வந்ததுக்கப்புறமாவே இருந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரேலி ஆகிட்டு இருக்குது. எல்லா பாசிட்டிவ் நியூஸஸுமே வந்து அதானி போர்ட்ஸோட ஸ்டாக்ஸை வந்து நல்லா ரேலி பண்ணி விட்டுட்டு தான் இருக்குது. அது சின்ன பாசிட்டிவ் நியூஸாக இருந்தாலும் சரி, பெரிய பாசிட்டிவ் நியூஸாக இருந்தாலும் சரி, ஸோ நல்ல ரேலியாக அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துட்ருக்குது. அப்புறம் டிசிஎஸை பார்த்தோம்னா 71 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 3rd இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை மேக் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டிசிஎஸ் ரேலி ஆகிருக்குது இந்த நியூஸுக்கு அப்புறமா. எல்என்டி பார்த்திங்கன்னா ஒரு 63 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் வந்து அவங்க மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் டீலை வந்து வாங்கலாம் அப்படின்னு சில நியூஸஸ் வந்துருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஹைட்ரோ கார்பன் செக்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நியூஸுக்கு அப்புறமா எல்என்டி ரேலி ஆகிருக்குது. அப்புறம் யூபிஎல் வந்து எதுக்காக விழுந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ஒரு 3-4 நாளாக அது வந்து ரேலி ஆச்சது. இப்போ ப்ராஃபிட் புக்கிங் போய்ட்டுருக்குது. யூபிஎல் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து சரிவு தான் சந்திச்சுட்டு இருந்துச்சு. ஸோ எப்போல்லாம் அது ரேலி ஆகுதோ அப்போல்லாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. பிரிட்டானியா வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு, அதனால் விழுந்திருக்குது. நெஸ்லே பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து நடந்துச்சு. அதாவது ஒரு ஸ்டாக் வந்து 10 ஸ்டாக்காக வந்து பிரிஞ்சிச்சு. ஒரு ஸ்டாக் வச்சுருக்கவங்களுக்கு 10 ஸ்டாக்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த ரேட்டுமே வந்து 10 ஸ்ப்ளிட் ஆச்சுது. இதோட எக்ஸ் டேட் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை 5th ஜனவரி. ஸோ அதனால் அந்த எக்ஸ் டேட்டுக்கு அப்புறமா வந்து இது வந்து சரிஞ்சிட்ருக்குது. அப்புறம் வந்து ஏன்னா நெஸ்லே வந்து ஏற்கனவே பயங்கர வேல்யூஷனில் இருந்துச்சு, ரொம்ப அதிகமான ப்ரைஸ்க்கு இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்ப்ளிட்டு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுமே பயங்கரமாக ரேலி ஆச்சுது. ஸோ அதனால் ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறமா எல்லோரும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி எஃப்ஐஸை பார்த்துருவோம். எஃப்ஐஸ் வந்து ஒரு 1696 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 2வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறாங்க. டிஎஸை பார்த்திங்கன்னா ஒரு 3497 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 4வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணிகிட்ருக்காங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா ஜனவரியில் ஃபுல்லாகவே நல்லா ப்ராஃபிட் புக்கிங் தான் நிறைய பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஏன்னா போன வருஷம் எண்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா டிஐஎஸ் வந்து ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க எஃப்ஐஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ வந்து அவங்க ப்ராஃபிட் பார்த்துட்ருக்குறாங்க. அப்புறம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பார்த்திங்கன்னா ஜனவரி ஃபியூச்சர் வந்து 2 பாயிண்ட் ஏறி இருக்குது. பிப்ரவரி ஃபியூச்சர் 6 பாயிண்ட் ஏறி இருக்குது. மார்ச் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 7 பாயிண்ட்ஸ் வந்து அப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ஸ்பாட்டையும் ஃபியூச்சரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பாட் வந்து 52 பாயிண்ட் ஏறி இருக்குது நிஃப்டி 50. ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 2, 6, 7 இவ்வளோ தான் ஏறி இருக்குது. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமான ரெசிஸ்டன்ஸை வந்து இப்போ இருக்கிற அந்த ஸ்பாட் வேல்யூவில் மீட் பண்ணுது. அதனால தான் ஸ்பாட் ஏறின அளவு கூட ஃபியூச்சர் ஏற மாட்டேங்குது. ஸோ இது மேபி கரெக்ஷன் வந்து கூடிய சீக்கிரம் வரலாம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இடையில ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துச்சு, பட் அது ரொம்ப சஸ்டெயின் ஆகலை. மேபி இதுக்கப்புறம் பெரிய கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் தான் விழுந்துருந்துச்சு, ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சுது. ஸோ இதுவுமே வந்து கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மண்டே மார்க்கெட் வந்து மேபி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம், இல்லை வந்து
கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, வேறு எதுவும் குட் நியூஸஸ் வரலன்னா. இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா 12.63 இருக்குது, கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. யூஎஸ் விக்ஸ் வந்து 13.35 இருக்குது. ரீசெண்ட் டேஸில் வந்து யூஎஸ் விக்ஸோட இந்தியா விக்ஸ் வந்து அதிகமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போது கம்மியாக இருக்குது. யூஎஸ் விக்ஸை விட இந்தியா விக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இது ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் தான். வொலட்டிலிட்டி வந்து கொஞ்சமாக கம்மியானதை காட்டுது. யூஎஸ் மார்க்கெட் வந்து டவ் வந்து 25 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. S&P 500 வந்து 8 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. நாஸ்டாக் வந்து 13 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிருக்குது. ஸோ பெரிய மூவ் எதுவும் இல்லை, ஸ்டில் வந்து பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ டவ் பார்த்திங்கன்னா அந்த டிசம்பர் ஜாப்ஸ் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் ரேலி ஆகிருக்குது. ஸோ அந்த டேட்டா வந்து ஸ்ட்ராங்காக தான் வந்துருந்துச்சு. ஸ்டில் வந்து ரொம்ப பயமுறுத்துகிற அளவுக்கு வராததுனால டவ் நல்லா ரேலி ஆச்சுது. அப்புறம் நாஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 13 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸ்டில் வந்து ஆப்பிள் வந்து விழுந்துகிட்டே தான் இருக்குது. அதாவது ஆப்பிள் வந்து ஒரு ரொம்பவே ஒரு நல்ல ஸ்டாக்கு, அதுவும் இல்லாமல் ஆப்பிளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் கம்மியாகிட்டு வர மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஆப்பிள் வந்து அந்த ரெப்புடேஷனை வந்து இழக்கும் கூடிய சீக்கிரம். அதனால் ஆப்பிளோட வேல்யூஸ் வந்து ரொம்பவே பாதாளத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து நிறையா ப்ரோக்கரேஜஸ் வந்து ஆப்பிளை வந்து டவுன்கிரேட் பண்ணி விட்டுருக்குறாங்க. அப்புறம் கிரிப்டோ பார்த்திங்கன்னா பிட்காயின் 262 பாயிண்ட் விழுந்திருக்குது, எத்தீரியம் 24 பாயிண்ட் விழுந்திருக்குது, பினான்ஸ் வந்து 8 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகிருக்குது. ஸோ கிரிப்டோவில் வந்து ஏறக்குறைய ப்ராஃபிட் புக்கிங் தான் போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ அந்த மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் பயத்தில் இருக்குது. ஏன்னா அந்த பிட்காயின் ETF வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இவ்வளோ ரேலி ஆச்சுது. இப்போ வந்து சில பேர் வந்து பிட்காயின் ETFக்கு எதிராகவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, பிட்காயின் ETF கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ அதனால் ஒரு பயத்தை வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்குறாங்க கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே. அதனால தான் கிரிப்டோ வந்து கொஞ்சமாக ரேலி ஆகுது, அப்புறம் விழுது, இந்த மாதிரி ரொம்ப வாலட்டைலாக இருந்துகிட்ருக்குது. க்ரூடு பார்த்திங்கன்னா பிரெண்ட் வந்து ஒரு 1.28 வந்து ரேலி ஆகிருக்குது, 78.87 இருக்குது. இதில் வந்து பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை க்ரூடில். ஸ்டில் வந்து பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆனதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அந்தளவுக்கு சால்வ் ஆகாத மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்து சப்ளையை பாதிக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பயப்படுறாங்க. ஏற்கனவே ரெட்ஸில் அந்த அட்டாக்ஸுனால நிறையா ஷிப்ஸில் அந்த அட்டாக்ஸ் நடந்ததுனால அந்த சப்ளை கொஞ்சமாக டிஸ்டர்ப் ஆச்சுது. மறுபடியும் அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் க்ரூடோட ரேட் வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் கரன்சியை பார்த்திங்கன்னா USD பெரிய சேஞ்ச் எதையும் மேக் பண்ணல அகெயின்ஸ்ட் இந்தியன் ருப்பி. யூரோவும் பிரிட்டனோட பவுண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லா ரேலியாக இருக்குது. யூரோ வந்து 0.17 ரேலியாக இருக்குது, பிரிட்டனோட பவுண்ட் 0.48 வந்து ரேலியாக இருக்குது. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா கோல்டுலேயும் பெரிய சேஞ்ச் இல்லை, 2052 இருக்குது, 2.7 மட்டும் விழுந்துருக்குது. டாலர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறதுனால கோல்டு வந்து கொஞ்சமாக விழுந்துட்டுருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.